வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனலில் ரொம்பவே நெகிழ்ச்சியான அதே சமயம் பல பேருக்கு தெரியாத ஒரு வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் நிதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிஞ்சு உயிரை காப்பாற்றுற தாய்ப்பால் தானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதோட பின்னணியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான உண்மையை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்ப்பால் தானம்ங்கிறது நேற்று இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம கலாச்சாரத்தில் இது இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஒரு தாய்க்கு பால் சுரக்கலைன்னா அந்த பிஞ்சு குழந்தைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற தாய்மார்கள் பால் கொடுப்பாங்க. இவங்களைத்தான் நாம் செவிலித்தாய் அப்படின்னு சொல்கிறோம். எகிப்து நாகரிகத்தில் கூட இதை பற்றின குறிப்புகள் இருக்குது. இது ஒரு இரத்த பந்தமாகவே அந்த காலத்தில் மதிக்கப்பட்டுச்சு. சரி, இது எப்படி ஒரு மருத்துவ அமைப்பாக மாறுச்சு? 19வது நூற்றாண்டில் வசதி படைத்த பெண்கள் செவிலித்தாய்களை வேலைக்கு வைக்கிற வழக்கம் இருந்துச்சு. ஆனால் அதில் பல சுகாதார பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ தான் 1909 ஆஸ்திரேலியாவோட வியன்னா நகரில் டாக்டர் தியேடர் எஸ்மெரிச் என்பவரால் உலகத்தோட முதல் தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டுச்சு. ஒரு குழந்தைக்கு பசுவின் பால் ஒத்து வராமல் இறந்து போனதை பார்த்த அந்த டாக்டர் மற்ற தாய்மார்களோட பாலை சேகரித்து கொடுத்தா குழந்தைகளை காப்பாற்றலாம்னு கண்டுபிடிச்சாரு. இதை தான் ஒரு பெரிய புரட்சியாக மாறுச்சு. நம்ம இந்தியாவில் இது எப்போ வந்துச்சு தெரியுமா? 1989 மும்பையில் இருக்கக்கூடிய ஷியான் மருத்துவமனையில் தான் இந்தியாவோட முதல் தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டுச்சு. இதை தொடங்கினவங்க டாக்டர் அர்மைடா பெர்னாண்டஸ். ஸ்டார்டிங்கில் பல பேர் தயங்கினாலுமே அவரோட முயற்சியால் இன்னைக்கு இந்தியா முழுக்க 90க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் வங்கிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரைன்னு பல மாவட்ட அரசு மருத்துவமனைகளை இன்னைக்கு இந்த வசதி ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வருது. தாய்ப்பாலை எப்படி சேமிப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தானமாக கொடுக்கப்படுற பாலை சுத்திகரித்து -20°C குளிர் நிலையில் வைப்பாங்க. இப்படி செய்கிறதுனால அந்த பால் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். குறிப்பாக குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் ஒரு கவசமாகவே இருந்து அவங்க உயிரை காப்பாற்றுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இரத்த தானம் ஒரு உயிரை காப்பாற்றும். ஆனால் ஒரு தாய்ப்பால் தானம் ஒரு குழந்தைக்கு ஆயுள் முழுக்க தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச தாய்மார்கள் இருந்தால் இதை பற்றி சொல்லுங்கள். அவங்க எல்லாருக்குமே ஏஞ்சலாக தெரிவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.